ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. நம்ம காயல் சமையலில் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திங்கன்னா நிறைய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலில் நிறைய ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காளான். மஷ்ரூம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா வகையான சத்துக்களும் இதில் நிறையவே இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் நமக்கு உடம்புல உள்ள டிசீஸ் நிறைய க்யூர் ஆகும். அதே மாதிரி ஒரு சில பேர் மட்டும் இதை சாப்பிடக்கூடாது. அது யாருன்றதை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன். மஷ்ரூம் மட்டும் நம்ம சேர்க்காம இது கூட பீன்ஸ், கேரட், வெங்காயம், தக்காளி இதையும் ஆட் பண்ணியிருக்கிறோம். விருப்பப்பட்ட காய்கறிகள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். அது பாஸ்மதி ரைஸோ சாதாரண ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுங்க. முதல்ல நம்ம பட்டரில் தனியாக மஷ்ரூமை மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அது நம்ம காய்கறிகளோட மொத்தமாக சேர்ந்து சமைக்கும்போது அந்த மஷ்ரூமோட ருசி மாறிடும். அதனால் நீங்கள் கொஞ்சமாக பட்டரில் ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் விருப்பப்பட்டால் கொஞ்சமாக சேர்த்துங்க. அதையும் சேர்த்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்து தனியாக வச்சிடலாம். இது நம்ம காய்கறிகளோடு நம்ம சேர்க்கும்போது அது சுருங்கிடும். அதே இது நீங்கள் இப்படி பட்டரில் வறுத்து தனியாக வதக்கி வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஃபுல்லாகவே இருக்கும். பார்த்தாலும் அந்த ஷேப் மாறாமல் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும் மெயினாக. இப்போ அதே பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. இது இப்போ நம்ம ஒரே பாத்திரத்தில் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதனால் உங்களுக்கு குக்கர் விருப்பப்பட்டாலும் நீங்கள் குக்கரில் செஞ்சுக்கலாம். இப்போ அதே பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் நீட்டமாக நறுக்கி வச்சுருக்க பல்லாரி வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினாதான் உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் தட்டுப்படாமல் இருக்கும். அதோட தேவையான அளவுக்கு இஞ்சி, பூண்டு விழுது. கார தேவைக்கு இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா பொடிசாக கட் பண்ணி எண்ணெயிலே வதக்கிட்டிங்கன்னா அந்த காரம் ரொம்ப நிறைய தெரியாது. ஸோ அதை நல்லா வதக்கிட்டு இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட், பீன்ஸ், உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறிகளும் இதோட நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி, உப்பு இது எல்லாத்தையுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டும். இதில் கரம் மசாலா பவுடர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு கப் அரிசிக்கு, இது நான் சாதாரண அரிசியில் பண்ணிகிட்ருக்கிறதுனால ஒரு கப் அரிசிக்கு 2.25 கப் அளவுக்கு, குக்கராக இருந்தால் நமக்கு 2 கப் போதும். இது நான் பேனில் வச்சு பண்ணுறதுனால 2.25 கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி, எந்த அரிசியாக இருந்தாலும் சரி ஊற வச்சுருங்க. இதோட கொத்தமல்லி இலைகள், புதினா இலைகள், ஒரு பாதி எலுமிச்சை பழம் அதையும் நீங்கள் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுடுங்க. எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை லாஸ்ட்டாக மேலே போட்டுடுங்க. போட்டுட்டு ரொம்ப கிண்டி விடணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே போட்டுட்டு மூடி போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி மட்டும் விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போடும்போது மேலே ஒரு துணியை போட்டுட்டு நீங்கள் மூடி போட்டு தம்மில் போடுற மாதிரி வச்சாலும் சரி. இல்லைன்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக மூடிக்கும். ஆனால் இந்த மேலே ஒரு 3 ஹோல் இருக்கிறதுனால நான் கிராம்பை இந்த 3 ஹோலில் போட்டுடுறேன். ஸோ இதனால் காற்று நமக்கு வெளியில் போகாது. குக்கரில் எண்ணெய் வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ ஓப்பன் பண்ண முடியாது. இது நம்ம சட்டியில் தான் வச்சுருக்கன்றதுனால இடையில ஒரு வாட்டி நம்ம கிண்டி விட்டுப்போம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கீழே தவா வச்சுட்டு அதுக்கு மேலே இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம வச்சுருவோம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கம்மன்னு நல்ல வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. சுவையான மஷ்ரூம் ரைஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ யார் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலர்ஜி அடிக்கடி ஏற்படும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறவங்க இது அதிகமாக எடுக்க வேண்டாம். வாத நோய் உள்ளவங்களும் இதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இதுக்கு மேலே அந்த காளானை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. கிடைக்கக்கூடிய காளானை 3 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி வலுவலுன்னு பிசுப்பாக இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க, அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுமாதிரி கட் பண்ணும்போது ஒரு எலுமிச்சை பழ சாறில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை ஃப்ரை நான் பண்ணலான்ட்ருக்கேன். உங்கள் டைமை பொறுத்து நிறைய நேரம் இருந்துச்சுன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். இப்போ ஒரு நான்ஸ்டிக் பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, சீரகம், காஞ்ச வத்தல் ஒரு 2-3 எடுத்து போட்டுங்க. கைக்குத்த அளவுக்கு கருவேப்பிலை.
இது வந்து இதோட நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா மசாலா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும், உங்கள் பசங்க பிடிக்கும் அப்படின்னா லைட்டாக மட்டும் கொஞ்சம் தனி மிளகாத்தூள் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், இது வந்து காரம் அதிகம் கிடையாது. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கரம் மசாலா பவுடர், விருப்பப்பட்டால் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ வேக வச்ச முட்டையை 4ஆவோ அல்லது 2ஆவோ நீங்கள் கட் பண்ணி இதோட சேர்த்து விட்டு நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சுவையான முட்டை மசாலா ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக செய்யக்கூடிய, இதில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் கம்மியாக இருக்கும் நமக்கு மஷ்ரூம் ரைஸில், அதை விட முட்டையும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு எப்போதுமே லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது ரொம்ப சுட சுட நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டு அப்படியே அழுத்தமாக வச்சிங்கன்னா அது ஹார்டாகிடும். அதனால் கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் உதிரியாக கொஞ்சம் கேப் விட்டு வையுங்க. ஸோ இதை வந்து நமக்கு சைட் டிஷ்ஷாக இன்றைக்கி முட்டை ஃப்ரை பார்த்துருக்கோம். கேரட்டோ அல்லது தனிப்பட்ட முறையில் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் அல்லது ஃப்ரூட்ஸும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்து கொடுத்து விடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.